ஓம் கங்கணபதியே நமக. குரு தேவாய நமக. குரு வாழ்க, குருவே துணை. மேசராசி அன்பர்களுக்கு இந்த ஜூன் மாத பலன்கள் எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். இது பொது பலன் மட்டுமே. உங்களுடைய பிறப்பு ஜாதகப்படி உள்ள கிரகநிலைகள் மற்றும் தசாபுத்தி அமைப்புகளின் படிதான் ஒவ்வொரு ஜாதகத்தினுடைய அமைப்புகளும் செயல்படும். அது மாதிரி இந்த ஜூன் மாதத்திற்குண்டான கிரகநிலைகள் மேசராசிக்கு எப்படியெல்லாம் நன்மை அளிக்கும், இந்த காலகட்டத்தை நீங்கள் எப்படி பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு பொதுவான பலன்தான் இது. இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு அதிபதியான செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறதுனால நினைத்த காரியத்தை செய்யக்கூடிய வலிமை உள்ள ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைய இருக்கிறது. அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு, சுக்கிரன், சூரியன், புதன் ஆகிய 4 கிரகங்கள் இருக்கின்றன. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடமாகிய கன்னியில் கேது பகவானும், 11ஆம் இடத்துல சனி பகவானும், 12ஆம் இடத்துல சந்திரன், ராகு ஆகிய கிரகங்களும் இந்த மாத கிரகநிலைகளாக உங்களுக்கு இருக்கின்றன. ஜூன் 12ஆம் தேதி சூரியனும் புதனும் மிதன ராசிக்கு பெயர்ச்சி ஆயிடுவாங்க. ஜூன் 15ஆம் தேதி சுக்கிரனும் மிதன ராசிக்கு பெயர்ச்சி ஆயிடுவார். இதற்கான பலன்களை இப்போ நம்ம பார்க்கலாம். உங்களுடைய ராசி நாதனாகிய செவ்வாய் உங்களுடைய ராசியிலே இருக்கிறதுனால எண்ணிய காரியங்கள் எல்லாமே சக்சஸ் ஆகும். கடந்த 2-3 ஆண்டுகளாக நீங்கள் செய்ய நினைத்த காரியத்தை இப்போது செய்யக்கூடிய அமைப்பு வரும். 2ஆம் இடத்துல குரு பகவானும் சுக்கிர பகவானும் இருக்கிறதுனால குடும்பத்தில் மன அமைதி, ஒற்றுமை, பொருளாதார உயர்வு போன்ற விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக இருக்கும். மிகச்சிறந்த ஒரு அமைப்பாக மேசராசிக்காரங்களுக்கு கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அதிகப்படியான நன்மைகள் ஏற்பட காத்திருக்கு. படிக்கும் மாணவர்களுக்கு உயர்கல்வி சம்பந்தமான அவங்க விரும்பின படிப்பை எடுத்து படிக்கக்கூடிய அமைப்பு கிடைக்கும். குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதரவு நல்லபடியாக இருக்கும். குடும்பத்தில் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே இந்த மாதத்தில் சரியாகும். பொருளாதாரம் இந்த மாதம் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். அதே சமயத்தில் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இட அதிபதியான சூரியனும் 9ஆம் இட அதிபதியான குருவும் 2ஆம் இடத்திலே இருக்கிறதுனால தெய்வீக சம்பந்தமான விஷயங்கள்ல உங்களுக்கு அதிகப்படியான ஈடுபாடுகள் உண்டாகும். உங்களுடைய குலதெய்வத்தினுடைய அருள் பரிபூரணமாக உங்களுடைய குடும்பத்துக்கு கிடைக்கும். குலதெய்வம் வீடு தேடி வரக்கூடிய அமைப்பு இந்த மாதம் உங்களுக்கு உண்டாகும். நினைத்த காரியங்கள் எல்லாமே ஜெயமாக்கும். வராத பணம் கைக்கு வரும். 6ஆம் இடத்துல கேது பகவான் இருந்தாலும் இதுவரை தடை தாமதங்கள் கொஞ்சம் இருந்தாலும் கூட இப்போ வேலைகள் நல்லபடியாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதத்தில் இருக்கு. வேலைக்கு முயற்சி பண்ணுறவங்களுக்கு இப்போ நல்லபடியாக வேலை கிடைக்கும். 11ஆம் இடத்துல சனி பகவான் ஆட்சியாகவே இருக்கிறதுனால எண்ணிய காரியங்கள்ல எல்லாமே ஜெயமாகும். லாபாதிபதியாகவும் இருக்கிறதுனால பணவரவு, பொருள் வரவு, வீடு கட்டுதல், கிரகப்பிரவேசம் பண்ணுறது, அப்புறம் புதிய வாகனங்கள் வாங்குறது போன்ற விஷயங்கள் செய்கிறதுக்கான ஒரு நல்ல அமைப்பை உருவாக்கி கொடுத்துருக்கு. உங்கள் ராசிக்கு 4ஆம் இட அதிபதியான சந்திரனும் ராகுவும் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால வெளிநாடு சம்பந்தமான வேலைகள், வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய அமைப்பு, வேலை சம்பந்தமாக வெளிநாடுகளுக்கு முயற்சி செய்யக்கூடிய அமைப்பு, மருத்துவமனையில் சிகிச்சை பெறுபவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு தரமான மருத்துவம் கிடைக்கும். உடல்நிலை ஆரோக்கியம் உண்டாகும். ஏன்னா உங்களுடைய ராசிநாதனாகிய செவ்வாய் பகவான் இந்த மாதம் முழுவதும் உங்களுடைய ராசியிலேயே ஆட்சியாக இருப்பதால் உங்களுடைய எல்லா விஷயங்களிலுமே வெற்றி கிடைக்கும். உடல்நிலை சம்பந்தமான, நோய் சம்பந்தமான பிரச்சனைகள் நீங்கும். கடன் சம்பந்தமான பிரச்சனைகளில் இருக்கிறவங்களுக்கு கடன் தீர்க்கக்கூடிய ஒரு வழிமுறை இந்த மாதம் கிடைக்கும். வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு தொழில் மேன்மை இந்த மாதம் உண்டாகும். எக்ஸ்போர்ட் சம்பந்தமான துறைகளில் வேலை பார்க்குறவங்களுக்கு மிக நல்ல ஒரு காலகட்டமாக இந்த மாதம் விளங்க போகுது. பொருளாதார உயர்வு, பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவை இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும். ஐடி சம்பந்தமான துறையில் இருக்கிறவங்களுக்கு வெளிநாடு வாய்ப்புகள் கூடி வரும். திருமணம் ஆகாதவர்களுக்கு வரன்கள் தேடி வரக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதம் உண்டாகியிருக்கு. திருமணத்திற்காக பார்க்குறீங்க அப்படின்னா வரன்கள் உங்களை தேடி வரும். அந்த வரன்களை நீங்கள் எந்த அளவிற்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகப்படி பொருந்தி இருக்கிறதா அப்படிங்கிறத பார்த்துட்டு மேற்கொண்டு முயற்சிகளை தொடர்வதற்கும் இந்த மாதம் நல்ல மாதமாக இருக்கும். தெய்வ சம்பந்தமான பணிகளில் குடும்பத்தில் அதிகமான ஆர்வம் இந்த மாதம் இருக்கும். குடும்ப உறுப்பினர்களோடு சேர்ந்து கோவில் குளத்துக்கு போகிறது, குலதெய்வ வழிபாட்டுக்கு போகிறது போன்ற விஷயங்கள் இந்த மாதம் செய்யலாம். இது போன்ற ஒரு நல்ல ஒரு கிரக அமைப்பு இந்த மாதம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. அதே சமயத்தில் கொஞ்சம் சிக்கலான விஷயம் அப்படின்னா மனக்குழப்பங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும்.
தேவையற்ற வீண் விவகாரங்களில் தலையிடாமல் இருக்கிறது நல்லது. யாருக்கும் ஜாமீன் கொடுக்கவே கூடாது. இது ஜூன் மாதத்திற்குரிய மேசராசிக்கான பொதுவான பலன்கள் மட்டுமே. 100க்கு 70% இந்த மாதம் உங்களுக்கு நல்லபடியான கிரக அமைப்புகளே காணப்படுது. அதே சமயத்தில் இந்த பலன்கள் உங்களுக்கு யோகமான தசாபுத்திகள் அல்லது நல்ல கிரகங்களினுடைய அந்தரங்கள் புத்திகள் நடந்தால் கண்டிப்பாக இந்த பொது பலன்கள் ஒரு 30 முதல் 40% கண்டிப்பாக பொருந்தி வரும். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் சுய ஜாதகத்திற்கான பலன்களை தெரிந்து கொள்ள விரும்பினால் ஸ்க்ரீனில் தெரியும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.